ஆசிரியர்களுக்கான டெட் தேர்ச்சி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். பணியில் இருக்கும் 55 வயதிற்கு உட்பட்ட ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் 1.5 லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. தனியார் பள்ளிகளிலும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் வேலைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் பள்ளி கல்வித்துறை ஆலோசனை மேற்கொண்டது. இந்நிலையில் டெட் தேர்வு விவகாரத்தில் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்ற சீராய்வு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சட்ட ரீதியாக நம்ம போராட வேண்டும். டீச்சர்ஸ்க்கு நாங்க இருக்கிறோம், அரசாங்கம் இருக்கின்றது, தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கறத உறுதிப்படுத்துவதற்காக. ஏன்னா எங்க டீச்சர்ஸ் இப்ப டெட்டுக்கு தேர்வு எடுத்து போவாங்களா, இல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த தேர்வுக்கு அவங்க தயார்படுத்துவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களா அப்படிங்கிற நிலைமை ஒரு குழப்பம் எங்களுடைய டீச்சர்ஸ் பெட்டர்னிட்டிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தீவிர சிந்தனைக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் ரிவ்யூ போகணுங்கிற முடிவை நம்ம எடுத்திருக்கோம். இதேபோன்று பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ஆசிரியர் தரம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களுக்கு டெட் ஒரு கட்டாய தேவையாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையையும் தமிழ்நாடு அரசு ஆதரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறையில் இருந்த சட்டங்கள் விதிகளுக்கு உட்பட்டு ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்ட நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீது புதிய தகுதியை விதித்து அவர்கள் தகுதி பெறவில்லை எனில் கட்டாய ஓய்வு அளிப்பது நியாயமானது அல்ல என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை செயல்படுத்தப்பட்டால் பெருமளவிலான ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற வழிவகுக்கும் என்றும் இதனால் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறுகிய காலத்தில் டெட் தகுதி பெற்ற ஆசிரியர்களை சமமான எண்ணிக்கையில் பணியமர்த்தி பயிற்சி அளிப்பது நடைமுறையில் சாத்தியமற்றது என்றும் இத்தகைய சூழலை தவிர்க்காவிட்டால் லட்சக்கணக்கான மாணவர்களின் கல்வி பாதிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் புதிய நியமனங்களுக்கு மட்டுமே குறைந்தபட்ச தகுதிகளை ஒழுங்குபடுத்துவதாகவும் இது ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களின் கட்டாய ஓய்வுக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் டெட் தேர்வை அறிமுகப்படுத்திய போது அந்த தேதிக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அதன் விதிகள் பொருந்தாது என்று அறிவிக்கையில் குறிப்பிட்டதையும் தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வை கட்டாயமாக்குவது சட்டப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களின் உரிமைகளை பறிப்பதுடன் கல்வித்துறையின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக அமையும் என்றும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறியுள்ள பள்ளி கல்வித்துறை இந்த விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்தி நியாயமான முடிவுக்கு கொண்டு செல்வோம் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளது.